அன்பாளன் இந்த அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆதார் துறையில் வேலை வாய்ப்பு வந்திருக்குது. அதை பற்றி தான் நான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா புது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுங்க. நாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டே இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரமோட் ஆகுது என்னன்னு தெரியல. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா வேற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. வேற சேனல் ஏதாவது நம்மளுடைய வீடியோ இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்லயோ இல்ல டெலிகிராம்லயோ சொல்லுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ கொடுக்கலாம். இந்த ஆதார் துறையில பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி உங்களுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்காணல் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுமே போஸ்ட்ல அனுப்புற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்க போஸ்ட் எதுவுமே அனுப்ப தேவையில்ல, உங்களுடைய மொபைல் போனே போதும். நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் எங்கேயும் தேவையில்ல, உங்களுடைய மொபைல் போன்லயே பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் துறை செயல்பட்டு இருக்கிறதுனால மாநிலம் விட்டு மாநிலம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷியலா பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா பிக்ஸ் பண்ண கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்றப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் சொல்லுவாங்க. இது இல்லாத உங்களுக்கு எல்லாம் அலவன்ஸ், பெட்ரோல் அலவன்ஸ், மொபைல் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கொடுப்பாங்க. நோட்டிபிகேஷன் வந்ததே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வாங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் எப்படி விண்ணப்பிக்கிறது, நோட்டிஃபிகேஷன் A to Z வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் குரோமோ இல்லை பார்த்தீங்கன்னா ஃபயர் பாக்ஸ் ஏதோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு ஆதார் சூப்பர்வைசர் ஜாப்னு பார்த்தீங்கன்னா போடுங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு சர்ச் பண்ணீங்களா கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஜாப்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண இதை கிளிக் பண்ணீங்களா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா போக நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கேரியர் பேஜ் இது பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிறதுக்கான கேரியர் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஜாப்னு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எங்க அந்த இடத்துல கொடுத்துக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். 19வது இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுங்கிறது. அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் டெஸ்டிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 7/10/2025 11/11/2025 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்ளை நவங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா போகும். அடுத்த பேஜுக்கு போச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான் என்ன ஆதார் சூப்பர்வைசர் ஜாப் நோட்டிபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 7/11/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பேஜ்ல பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் 2025 நம்ம சொல்லி பார்த்தோம். இதுல பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. நீங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா வச்சு கணக்கில் எடுத்துங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா நிலை தமிழ்நாடு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது, தருமபுரியில் ஒரு வேகன்சி, நீலகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேகன்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. 3ஆம் நாளும் அது பார்த்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. 1 மந்த்லனாலும் 1 மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு வாங்கிருங்க. ஆதார் மேற்பார்வையாளர் ஆப்ரேட்டர் பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துறோம். அப்படியே கீழே போகலாம். கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது பொறுத்த வரைக்கும் 18 வயசு. அதற்கு மேற்பட்டவர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18லேருந்து அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறுபடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது சூப்பர்வைசருக்கான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடையால நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிப்படை கணினி திறன் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஆதார் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ண போறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிற விதிமுறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவைப்படுறீங்க படிச்சு பார்த்துங்க. அப்படியே கீழே வரும்போது இப்போதே விண்ணப்பிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு பக்கம் போகுது. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் நாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய நேம் எழுதிக்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறது. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போட்டுங்க. இமெயில் ஐடி பார்த்துங்க. உங்களுடைய பேன் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. பேன் கார்டுலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சுக்கோ. நீங்கள் வாங்கி ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துடுது. அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி கூட விண்ணப்பிக்கலாம்.
டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க? நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 எத்தனையோ ஸ்டேட் குடுத்துருந்தாங்கல்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லுங்கிறதுனால நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு கேரளா, ஆந்திரா இந்த மாரி கூட விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்க 12வது தான் படிச்சிருக்கிறீங்களா? இல்ல டிகிரியா என்னன்னு கேட்கறாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்கறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை இயர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்க எந்த மாநிலத்தில வசிக்கிறீங்களோ, அந்த மாநிலத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அந்த மாநிலத்தில எந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் கேட்கறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். அடுத்து கீழ வந்து பாருங்க, இந்த இடத்துல தான் ஆதார் சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். நம்ம முன்னாள் பேஜ்ல பார்த்தோம்ல, மேற்பார்வையாளர் சான்றிதழ் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆணா பெண்ணாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. நீங்க இது என்னங்கிறத குடுத்துங்க. குடுத்துட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா குடுத்துருப்பாங்க. இந்த கேப்ச்சா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அடுத்து சப்மிட்ங்கிறத குடுத்தீங்கன்னா, சப்மிட் அவங்களுக்கு ஆயிரும். அவங்களுக்கு சப்மிட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள மாரியே வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கீங்க பாருங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு தான் கேட்கறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீ உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வாங்க. இந்த ஆதார் துறையிலருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வரும். அந்த மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போணும் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, ரெஸ்யூம் எல்லாமே கொண்டு போணும். பிளஸ் அதோட ஆதார் கார்டு அதோட வேற என்ன கேட்பாங்கன்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க ஜெராக்ஸ் என்னென்ன எடுக்கிறீங்க, எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்க கொண்டு போங்க. நீங்க கொண்டு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சுக்கிறது அதே மாரி இந்த ஆதார் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல்ல கேட்பாங்க. அந்த நேர்காணல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிட்டீங்களா? இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிடும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஒரு ஆதார் கரெக்ஷன் பண்ணோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாரி விண்ணப்பிக்கிறதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது, அப்ளிகேஷன் சார்ஜ் பண்றத அவங்க வச்சுக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறது. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, 70, 80,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும் மந்த்லி. அதுக்கு தான் சொல்றேன், இந்த மாரி ஜாப்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேத்துக்கு தெரியாது. அப்படி இருக்கிற ஜாப் தான் நம்மளுடைய சேனல்ல வருது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.